எங்க கோபியுமே ராதிகா சமைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே என் பையனுக்கு நான் தோசை சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்க நிந்திக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ராதிகாவுமே இந்த பக்கம் உட்காருங்க, இனிமேல் உங்க பையனை நான் பாத்துக்குவேன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் கோபிக்கு உப்புமாவை கொடுக்குறாங்க. கோபியுமே வேற வழி இல்லாம இந்த பக்கம் உப்புமாவை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு ரொம்பவே மனசுக்குள்ள சிரிப்பு வந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியில காட்டிக்காம அவங்களும் ரொம்ப கேஷுவலா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா இந்த மாதிரி ஆஃபீஸ் கிளம்புறப்போ கோபிக்காக லெமன் சாதமும் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போல கோபியுமே இங்க அவர் உள்ள போய் கேஷுவலா வந்து ரெகுலரா ரெஸ்ட் எடுக்க போறாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இனியாவும் சேர்ந்துட்டு இந்த கோபி ஏன் தான் இப்படி பண்றானே தெரியல, எதுக்காக ராதிகாவை இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. உடனே இனியாவுமே இருந்துகிட்டு இந்த விஷயத்தை பத்தி நான் அப்பாட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோபி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி ஈஸ்வரியுமே கொஞ்சம் நிதானமா பேசுமா, கோவப்பட்டுறாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இனியாமே இந்த பக்கம் கோபி கிட்ட பேசுறதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போனவொன்னு இந்த பக்கம் கோபியுமே இனியா வந்தானே வாமா இனியா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கோபியுமே மாத்திரையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இனியாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. சொல்லப்போனா அப்பா ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு நினைக்கிறேமா, வயசாயிடுச்சுல்ல, அது வேற உடம்பு சரியில்லாம இருக்கல, அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் எனக்கு ட்ரபிள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட கஷ்டத்தை இந்த பக்கம் இனியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு இனியாவும் எதுவுமே பேசாம அவங்க பேச போன விஷயத்தை அப்படியே விட்டு இக்னோர் பண்ணிட்டு இந்த பக்கம் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தோடனே எப்பவும் போல ஈஸ்வரி இந்த மாதிரி பேசிட்டியாப்பா அவங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப டைரக்டா இனியாவுமே அப்பா அவ்வளவு மாத்திரை எடுத்துக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர்கிட்ட நம்ம எப்படி இந்த விஷயத்த பேச முடியும், பேசினா அவருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாவும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஈஸ்வரியுமே நீ சொல்றது சரிதாம்மா, நானும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இனிமே உங்க அப்பா கிட்ட போய் நான் இன்னும் சண்டை போடாம இருக்கேன், அவனோட உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் இனியாவுமே வேற வழி இல்லாம சைலண்ட் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கோபியுமே மதியான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வராரு. அங்க வந்த உடனே தான் தெரியுது அங்க லெமன் சாப்பாடும் இங்க உருளைக்கிழங்கு வறுவலும் இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் கோபியுமே இதையா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் அங்க வந்த ஈஸ்வரியுமே இந்த பக்கம் பாக்கியா எடுத்து வச்சிருக்க சாப்பாடை இந்த பக்கம் கோபிக்காக போடுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. நீ இதை சாப்பிடு, பாக்கியா தான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அவங்க ஹோட்டல்ல இருக்கிற பாக்கியாவை எழிலுமே பார்க்க வராரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எழில் எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பாக்கியாட்ட விசாரிக்கிறாங்க. சொல்லப்போனா அவருமே கோபி பாக்கியா வீட்டுக்கு வந்ததுனால பாக்கியா என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் வந்திருப்பாரு. இப்போ பாக்கியாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என்ன கொஞ்சம் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, அது ஒன்றும் இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் எழிலுமே எனக்கு இன்னொரு பட வாய்ப்பு கிடைக்குதுமா, இன்னொரு டேரக்டர் எனக்கு கதை சொல்ல கூப்பிட்டுருக்காங்க, அதனால அங்கே போய் நான் கதை சொல்ல போறேன், ஏற்கனவே ஒரு படம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அதோட இதுவும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள் எனக்கு புக் ஆயிடுமா, அப்படின்னா கண்டிப்பா என் லைஃப் வந்து இதுக்கு மேல ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இந்த 2 படத்தையும் நான் சக்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும், அதே நேரம் கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே கவலைப்படாத எழில், உன்னோட நேர்மையான ஒரு முயற்சிக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வாழ்த்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வந்தோன்னு தான் பார்த்தா தெரியுது இங்க ஈஸ்வரியுமே சாப்பாடை எடுத்து இங்க கோபிக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே கோமான பாக்கியாவுமே எதுக்காக இதை பண்றீங்க, அவங்க ஒய்ஃப் தான் அவங்களுக்கு சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, அதை கொடுங்க, இந்த மாதிரி என்னோட சாப்பாடுலாம் போட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஈஸ்வரியுமே ஏன் அதுல என்ன இருக்கு, சாப்பாடு அதெல்லாம் ஒரு சாப்பாடா, லெமன் சாப்பாடும் உருளைக்கிழங்கு வறுவலும் இருக்கு, இதை எப்படி என் பையன் சாப்பிடுவான், அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்ப போய் அவனுக்கு இந்த சாப்பாடு கொடுத்தா அவன் உடம்பு நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாக்கியாவும் பிடிவாதமா இந்த சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதையும் வாங்கி ஓரமா வச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே அப்ப நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க பாக்கியாவுமே அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. நீங்க மட்டும் தான் சாப்பிடணும், இந்த சாப்பாடை வேற யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னு இங்க கோபியுமே சரி வேற வழி இல்லாம அவருமே தனியாவே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க ஈஸ்வரி கவலைப்படாத இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே இல்லம்மா பாக்கியா சொல்லியிருக்கா கண்டிப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இது பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னமா இது நம்ம பார்த்த பழைய பாக்கியாவா, இது இந்த போடுறா, பயங்கரமா திட்டுறா, ரொம்பவுமே கோவப்படுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஈஸ்வரியுமே ஆமாண்டா அவ இப்பெல்லாம் அப்படி கிடையாது, பயங்கரமா தலகணை ஏறிடுச்சு, அவ வைக்கிறதான் சட்டம், அவ பேசுறதான் பேச்சு, எதிர்த்து பேசணும்னா அவ்வளவுதான் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவா, அந்த அளவுக்கு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பத்தி இவங்களுமே நக்கலா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் பாக்கியாவுமே வீட்டுல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல ஹோட்டல் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இருக்க வேலையில பழனிசாமியுமே பாக்கியாக்கு கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம என்ன பாக்கியா மேடம் நல்லா இருக்கீங்களா, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவுமே கொஞ்சம் டல்லா பேசுறாங்க. இதை பார்த்தோன்னா பழனிசாமியுமே என்னாச்சு பாக்கியா ஏன் டல்லா பேசுறீங்க, ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுமே தான் வீட்டில் நடக்கிற விஷயம், அதே நேரம் தான் பட்டு இருக்க கஷ்டத்தை பத்தி இந்த பக்கம் பழனிசாமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பழனிசாமியுமே என்ன பாக்கியா சொல்றீங்க, இப்போ கோபியும் ராதிகாவும் உங்க வீட்டில் தான் இருக்காங்களா, இதனால உங்களுக்கு ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்கா இருக்குமே, அது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுமே என்ன பண்றது, எல்லாமே அந்த குழந்தை மயுக்காக தான் இதெல்லாம் நான் ஒத்துட்டு இருக்கேன், சொல்லப்போனா அந்த பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டா, இவங்க 2 பேர் பிரச்சனையில அந்த பொண்ணு ரொம்பவே கண்டுக்காம விட்டுறாங்க, அந்த பொண்ணுக்காக தான் கொஞ்ச நாள் இங்க தங்க வச்சிருக்கேன், அதுவும் சும்மாலாம் இல்ல, என் வீட்டில் வாடகைக்கு இருக்க மாதிரி தான் அவங்களை தங்க வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவும் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பழனிசாமி யோசிச்சு பார்த்துட்டு இங்க பாருங்க பாக்கியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பழனிசாமி பேச ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க கோபிக்கு மேல ஏற்கனவே வந்து ஒரு கேஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப கோபி உங்க வீட்ல இருந்தார் அப்படின்னா இந்த கேஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாவுமே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி அவர் மேல எதிராக கேஸ் கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தீங்கன்னா இப்ப கோபி தரப்பு வக்கீல் வந்து நாங்க ஆல்ரெடி வந்து எங்களுக்கு மேல கேஸ் கொடுத்தவங்களும் நாங்களும் ஒரே வீட்ல தான் இருக்கோம், நாங்களும் அவங்களும் ரிலேஷன் தான், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடும். அப்புறம் நீங்க இவ்வளவு நாள் போட்டு போராடினது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இன்னொரு விஷயம், இப்ப கோபி உங்க வீட்ல தங்கி இருக்கிறத நினைச்சா எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவர் அவங்க வக்கீல்கிட்ட பேசியிருப்பாரு. அதனாலதான் அவங்க வக்கீல் கொடுத்த ஐடியா அப்படிதான் உங்க வீட்டை விட்டு நகராம உங்க வீட்டிலே இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த விஷயத்த உங்க வக்கீல்கிட்ட முதல்ல கால் பண்ணி கேளுங்க. அது சரியா தப்பான்னு அவர் சொல்றதை வச்சு அப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கங்கன்னு சொல்லி பழனிசாமி பேசி முடிச்சிடாரு. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பாக்கியாவுமே டேரக்டா அவங்களோட வக்கீலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த பக்கம் பழனிசாமி சொன்ன மாதிரி கோபி என்னோட வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வக்கீலுமே ஆமாங்க, கண்டிப்பா பிரச்சனை இருக்கு, நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா கேஸ் கொடுத்திருக்கீங்க, அவங்களே மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க கூட்டி வச்சிருக்கிறதுனால மறுபடியும் வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்க கேஸ் தள்ளுபடி ஆயிடும், இதுக்கு மேல உங்க கேஸ் செல்லாது, இது பொய் கேஸ் அப்படின்ற மாதிரி வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் பாக்கியாக்கு தூக்கி வாரி போடுது. உடனே இந்த வக்கீல்டையுமே இப்ப என்ன சார் நான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருங்க, அந்த கோபி உங்க வீட்டுல இருக்கக்கூடாது, அதுவும் கேஸ் ஹியரிங் வர்றப்போ அவர் கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேஸ்ல தோக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே பாக்கியமே டேரக்டா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னு இந்த பக்கம் கோபியை தனியா கூப்பிட்டு இங்க பாருங்க கோபி, நீங்க எதுக்காக இந்த வீட்டுல தங்கியிருக்கீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டவன கோபியுமே என்னாச்சு பாக்கியா, வாடகை வேணா கொடு, நான் சொல்லிடுறேன், எக்ஸ்ட்ரா கூட தரேன், ஆனா இந்த வீட்டை விட்டு போக மட்டும் சொல்லிடாத, கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போற ஐடியாவே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட பாக்கியாவுமே இல்ல, நீங்க இந்த வீட்டை விட்டு போயே தான் ஆகணும், சொல்ல போனா இந்த வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக போட்டிருக்க கேஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க, சொல்ல போனா நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு கூட இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே இல்லவே இல்லை பாக்கியா, கண்டிப்பா எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் இப்ப ராதிகாவும் மயுக்காக தான், அது நேரம் எங்க அம்மாவுக்காக தான் இந்த வீட்டுல இருக்கேன், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் நான் மைண்ட்ல வச்சுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் கோபி கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும்போது ராதிகாவும் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பக்கம் ராதிகா கிட்ட இங்க பாருங்க ராதிகா, நீங்க கோபியை கூட்டிட்டு சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியில போறது நல்லது, ஏன்னா நான் அவருக்கு எதிராக கேஸ் கொடுத்திருக்கேன், அந்த கேஸ்ல கோபி என் வீட்டுல இருந்தாருன்னா அந்த கேஸ் பொய் கேஸ்ன்னு சொல்லி என் மேலதான் திரும்பிடும், அதனால முதல்ல அவர் கூட்டிட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் ராதிகாவுமே இங்க பாருங்க பாக்கியா, என் வீட்டுக்காரர் தப்பு பண்ணிட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லல, இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டா கூட அதுக்கு நீங்க மன்னிச்சாதான் உண்டு, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்காரு, ஆனா எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தயவு செஞ்சு கோபி மேல போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்கிருக்கேன், அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை நான் கொடுத்துறேன், கோபி ஜெயிலுக்குள்ள போக கூடாது, ஏன்னா இப்ப அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, இந்த நிலைமையில அவர் உள்ள போனார் அப்படின்னா அவரோட உடம்புக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், எனக்காக அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவுமே இங்க பாக்கியாட்ட கேட்கறாங்க. உடனே பாக்கியா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன ராதிகா இதெல்லாம், இந்த மாதிரி அவருக்காக என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க ஒன்னா இருங்க, ஒன்னா இல்லாம போகாது, எனக்கு தேவையே கிடையாது, ஆனா அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும், ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தேவையில்லாத பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்காரு, இப்ப அவருக்காக வந்து நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்கிற ஈஸ்வரிக்குமே தூக்கி வாரி போட்டுட்டு அவங்களுமே கொஞ்சம் கோவப்பட்டுட்டு என்ன பாக்கியா பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் என் பையன் மேல இருக்கிற கேஸை நீ வாபஸ் வாங்கலையா, முதல்ல அன்னைக்கு வாபஸ் வாங்க சொன்னல, இனிமே நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கலையா, முதல்ல அந்த கேஸை போய் வாபஸ் வாங்கிட்டு வா, இல்லைன்னா என் பையனோட லைஃபுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி ஈஸ்வரியும் பாக்கியா பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க.